ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் தீபாவளி ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். அதிக மனம் தரக்கூடிய அன்பின் அடையாளமான ரோஜாப்பூ வச்சு தான் நான் ரோஜாப்பூ அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். அல்வா பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குல்ல. ரோஜாப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூவை வச்சு செய்த இந்த அல்வாவும் கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே நல்ல சூப்பராகட்டும், சாப்பிடவும் இது நல்ல டேஸ்டி ஆகிட்டும். அல்வானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அல்வா பூவை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் நான் பூக்களின் அரசி ரோஜா பூவை வச்சு ரோஜா பூ அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இது எப்படி ரெடி பண்ணணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. ஈஸி மெத்தட் அல்வா. 3 பொருட்களை வச்சு தான் இந்த அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். வாவ், கட்டிங் நல்லா வந்திருக்குல்ல. பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே ரோஜாப்பூ தான். ரோஜாப்பூ கிடச்சின்னா இந்த மாதிரி அல்வா உடனடியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ரோஜாப்பூ எடுத்திருக்கேன். இதில் பூச்சி புழுக்கள் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்து தண்ணீர் ஊற்றி ரோஜா இதழ்களை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்குதேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் வச்சு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். உப்பு வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணினீங்கன்னா புழு பூச்சிகள் இருந்தால் வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி ஒரு வடிகட்டியில் தண்ணீர் எல்லாம் வடித்து எடுத்துடலாம். 4 கப் ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சு கூடவே 1 கப் தண்ணீர் ஊற்றி ரோஜா இதழ்களின் சாறு எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். கூடவே 1 கப் தண்ணீர் ஊற்றுதேன். போதும். இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து எடுத்துடலாம். சாறு எல்லாம் கீழே வந்துட்டுது. சக்கை அப்படியே மேலே இருக்குது. மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிட்டேன். இந்த சக்கையை வேஸ்ட்டு பண்ணிட வேண்டியதான். ஒரிஜினல் ரோஸ் எசன்ஸ் கிடச்சிட்டு நமக்கு. இந்த எசன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். 4 கப் நமக்கு தேவை. கூடவே தண்ணீரும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்லையும் அளந்து எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். எனக்கு 3½ கப் ரோஸ் எசன்ஸ் கிடச்சிருக்கு. கூடவே 1/2 கப் தண்ணீர் ஊற்றுதேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இது ஒரிஜினல் ரோஸ் மலர் சிரப். இதில் தான் ரோஸ் மில்கெல்லாம் ரெடி பண்ணுவோம். இந்த சிரப்பில் சின்ன சின்ன ரோஸ் பெட்டல்ஸும் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இதில் இந்த மலர் சிரப்பை 2 டீஸ்பூன் ஊற்றுதேன். இந்த சிரப் ஒரிஜினல் ரோஸை கொண்டு ரெடி பண்ணது. இதில் ரோஸ் மில்க் ரெடி பண்ணினீங்கன்னா சின்ன சின்ன ரோஸ் இதழ்கள் கிடைக்கும். இந்த ரோஸ் சிரப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இதுக்கு சீனி போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கப்புக்கு 2 டீஸ்பூன் சிரப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கலரும் நல்லா கரெக்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ் மில்க் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது. அல்வாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய 4 கப் ரோஸ் சிரப்பில் இந்த மலர் சிரப்பை 5 டீஸ்பூன் ஊற்றுதேன். இந்த சிரப் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அல்வா ஃப்ளேவரும் அதிக கலரும் கிடைக்கிறதுக்கு தான் இந்த சிரப் ஊற்றுதேன். சிரப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபுல் கலர் கிடச்சிட்டுது. கூடவே எந்த கப்பில் தண்ணீர் அளந்தமோ அந்த கப்புக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் வைக்குதேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அல்வாக்கு 1 கப் சீனி கரெக்டாக இருக்கும். நான் 5 டீஸ்பூன் சீனி வைக்கிறேன். அடுப்பில் வச்சு கிளறும்போது மீதம் இருக்கக்கூடிய சீனியையும் வைக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் குக்கும்பர் சீட், 2 டீஸ்பூன் பம்கின் சீட், 3 டீஸ்பூன் பிஸ்தா, 3 டீஸ்பூன் பாதாம். இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அல்வா மிக்ஸில் ரோஸ் பெட்டல்ஸு மேலே வந்திருக்கு, பார்க்கவே தெரியுது. அல்வா மிக்ஸ் எல்லாத்தையும் அல்வா கிளறக்கூடிய ஒரு கடாயில் ஊற்றுதேன்.
இதை அடுப்பில் வைக்கலாம். அடுத்து அல்வா ஊற்றுறதுக்கு ஒரு கார்னிஷ் பிளேட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணுதேன். இதில் எடுத்து வச்சுருந்த 4 விதமான நட்ஸையும் கொஞ்சமாக தூவி வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஃப்ளேமை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். கை விடாமல் கிளறணும். கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கனால கலர் இப்படி இருக்குது. கார்ன்ஃப்ளவர் வெந்துட்டுனா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஹீட் ஆயிட்டுது, கலர் சேஞ்ச் ஆயிட்டுது, பார்க்கவே தெரியுது. அடி பிடிச்சி வருது. அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு கொதிக்குது, இறுகி வருது. இந்த டைமில் சீனி எல்லாத்தையும் வச்சு நல்லா கிளறி விடலாம். சீனியை தூக்கலாக காட்டுறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு வைக்குதேன். நல்லா இறுகி வந்துட்டு இருக்கு. அல்வானாலே நெய் இல்லாத அல்வா இருக்காது. நெய் வச்சாதான் நல்லா டேஸ்டியே தரும். இதுக்கு நான் 1/2 கப் நெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வச்சு இந்த மாதிரி கிளறி விடலாம். அரை கப் நெய்யையும் வச்சுட்டேன். இதுக்கு அதிக நெய் தேவைப்படாது. நெய் கொஞ்சம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா நல்லா இறுகி வந்துட்டுது, போதும். ஃபைனலி கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நல்லா கிளறி விடலாம். நல்லா உருண்டு வந்துட்டுது, சட்டியில் ஒட்டாமல் வருது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான், போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். அதிக சூடாக இருக்கும்போதே பிளேட்டில் ஊற்றாண்டான்னு இந்த மாதிரி அலசிட்டே இருக்கேன். வாவ், நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி பண்ணிட்டோம். நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான ரோஜாப்பூ அல்வா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம். இது 1 ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். கூல் ஆகணும். கூல் ஆன பிறகு கட் பண்ணலாம். கூல் ஆயிட்டுது. இந்த மாதிரி பார்க்கும்போது பிளேட்டில் இருந்து இப்படி இலகுனால் போல் இருக்கும். இந்த டைமில் பிளேட்டில் இருந்து எடுத்துடலாம். வாவ், சூப்பராக பிளேட்டில் இருந்து கீழே இறங்கிட்டு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.